ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பொங்கல் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஓகே, இப்போது பொங்கல் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா லீவு கிடைக்குது, முதல்ல 4 நாள் ஒட்டுக்கா எங்கேயாவது போகலாம், ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? இது அந்த காலத்தில், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த டைமில் இது இந்திர விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு வந்த ஒரு விழா தான். இப்போ அது நமக்கு பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி வருதுங்க. அதாவது அந்த இந்திர விழா அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இயற்கைக்கு நன்றி சொல்கிற ஒரு விழாவாக தான் அப்போது கொண்டாடப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போ மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் மக்களுக்கு இந்த சோஷியல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அவங்க ஊர்களில் நாடகம், கூத்து அந்த மாதிரி போடுவாங்க. அதை தான் மக்கள் ரெகுலராக பார்த்துட்ருப்பாங்க. காலையில் போய் இந்த விவசாய நிலங்களில் போய் உழைச்சிட்டு வர்ற மக்கள் சாயந்தரம், அப்போல்லாம் லைட் வசதியும் இல்லை அப்படிங்கிறனால சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. திரும்பவும் காலையில் வெளிச்சம் வந்ததுமே எந்திரிச்சு இந்த வயல்காட்டு பக்கம் போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இதில் இருக்கிறதே தான் என்டர்டெயின்மெண்ட். அங்கே வேலை செய்கிறது, அங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்கிறது, இந்த பறவைகள், இந்த பெட் அனிமல்ஸ் அப்போ இருந்திருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறதோட வச்சுட்டு இந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு அப்படியே அவங்க பொழுதுபோக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லைங்களா? அது எப்போ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடையெல்லாம் முடிஞ்சு, ஏன்னா ஆனி மாதம் பயிர் வச்சதுலேருந்து அவங்க பயிரை பாதுகாக்கணும். ஆடு, மாடு, யானையெல்லாம் கூட அந்த பயிர் வாசத்துக்கு வந்துருமாமா. அதனால் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க எப்போவுமே அலர்ட்டாகவே இருப்பாங்க. அவங்க வேறு எதுலேயும் கவனமே செலுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிர் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டைம் வேணும் இல்லையா? ஏதோ இவ்வளவு நாள் உழைச்சிட்டே இருந்த மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கொண்டாடப்பட்டது தான் இந்த இந்திர விழா அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கைக்கு நன்றி சொல்கிற ஒரு விழாங்க. அந்த மாதிரி விழாக்களில் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு மெயினான ஒரு கிராமத்தில் அதை வைப்பாங்க. அந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராம மக்கள் அங்கே சந்தோஷமாக ஆடி பாடி அந்த மாதிரி வேறு நடனம், பாட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்புறம் அந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் நிறைய வீர விளையாட்டுக்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு நிறையா பொற்காசுகள்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். அதையெல்லாம் இருந்து பார்த்துட்டு சாயந்தரமானால் இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அவங்க நிறைய கிராம மக்கள் வரனால ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள், சொந்தக்காரங்க அவங்கள எல்லாம் பார்த்து இவங்க கொண்டு வந்திருந்த பண்டங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு, அவங்க கொண்டு வந்திருக்க தின்பண்டங்களை இவங்களுக்கு கொடுத்து, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. இது ஏதோ ஒரு தண்ணி இருக்கிற ஒரு நதிக்கரையிலையோ இல்லை ஒரு குளக்கரையிலையோ தான் இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும். கடல் இருந்துச்சு அப்படின்னா கடல் சார்ந்த இடங்களில் இது நடக்கும். அதுதான் இந்திர விழா அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த விழா தான் அப்படியே மருவி நம்ம அறுவடை காலம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நம்ம இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லி 4 நாள் விழா நம்ம கொண்டாடுறோம். முதல் நாள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு, அந்த சொக்கப்பனைன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் போட்டு தீ வச்சு அதையெல்லாம் எரிச்சிட்டு பழையனையெல்லாம் போனதுக்கப்புறம் புது விஷயங்களை எல்லாம் உள்ளே கொண்டு அதாவது புது நெல் உள்ளே வந்துடும், அப்புறம் புது ட்ரெஸ்ஸஸ் வந்துடும். அப்புறம் நிறைய வீடுகளில் இந்த அறுவடை காலம் முடிஞ்சு வர்ற பணத்தில் தான் வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி பெரிய விசேஷங்கள்லாம் யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அதுக்கு தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பையனை பார்த்து வச்சுருப்பாங்க. அது எப்போ கல்யாணம்னு முடிவாகாமையே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த விளைச்சல் வந்ததுக்கப்புறம் தை மாதம் தானே இந்த இது நடக்குது,
பொங்கல் வருது, அதுக்கப்புறம் தான் அந்த விளைச்சலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். அதையெல்லாம் விற்று வர்ற பணத்தில் தான் திருமணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு காது குத்து அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட திருமணம் அளவுக்கு பெருசாக அந்த காலத்தில் பண்ணுவாங்க. அந்த விசேஷங்களும் எல்லாமே வந்து இந்த தை மாதம் வந்ததும் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்திர விழா மாதிரி இப்போது பொங்கல் விழா நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இப்போது ஓகே சரி, இந்த பொங்கலுக்கும் இந்த சேனலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் பொங்கலுக்கு விஷ் பண்ணுற மாதிரி தான் நான் விஷ் பண்ணுறேன். மேற்கொண்டு கிரகங்கள் இந்த பொங்கல் விஷயத்தில் எப்படி தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம வந்து முதல் நாள்லேருந்து போகி பண்டிகையிலேருந்து ஆரம்பிக்கலாம். போகி பண்டிகை அப்படின்னு வர்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் அதுக்கு முன்னாடியே இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த போகி ஒட்டி வர நாட்களில் வீடு முழுக்க சுத்தப்படுத்தி வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் அப்போது வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் சுண்ணாம்பு வச்சு இந்த கிராமங்களில் இன்னும் அந்த வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு சுண்ணாம்பு வச்சு பூசுறது அது இருக்குது. அதெல்லாம் பூசி சுத்தப்படுத்தி வீட்டை அழகாக சாணி போட்டு மொழுகி கோலம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளை அடித்து அங்கே கோலம் போட்டு வச்சாச்சு அப்படின்னாலே அங்கே சுக்கிரன் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைகள் எல்லாமே சுக்கிரனுடையது. அதாவது சுத்தம் அப்படின்னு சொன்னாலே அங்கே சுக்கிரன் வந்துடுவார். சுத்தப்படுத்தின வீட்டில் அழகுக்காக வெள்ளையும் அடிக்கிறாங்க. வெள்ளை அடித்த வீட்டில் அழகழகான கோலங்கள் போட்டாங்க அப்படின்னாலே அங்கே வந்து சுக்கிரன் முழுமையாக நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். செயற்கை தின்பண்டங்கள், இயற்கை கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளத்தை வச்சு செய்கிற தின்பண்டங்கள் எல்லாமே சுக்கிரனோடது தான். அதெல்லாமே வந்ததுனால சுக்கிரன் இந்த இடத்துல நிறைஞ்சிருப்பார். அதே போல் இந்த சாணி போட்டு முழுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சனி. அந்த இடத்துல சனியும் சேர்ந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு காலையில் நீங்கள் சூரியனுக்கு தான் பொங்கல் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியனை தான் நம்ம கும்பிடுறோம். இந்த இதையெல்லாம் கொடுத்ததுக்காக, அதாவது இந்த இயற்கையை கொடுத்ததுக்காக, இந்த இயற்கை மூலமாக கிடைக்கிற இந்த பொருளுதவிக்காக நம்ம சூரியனை தான் கும்பிடுறோம். அதுக்காக அப்போது சூரியன் அங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்டி இப்போ வேறு உலோகங்களில் இருக்க பாத்திரங்களில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் மண் சட்டி தான். அந்த மண் சட்டியை அழகாக வர்ணம் பூசி அதுக்கு அலங்காரம் பண்ணி, அங்கேயும் சுக்கிரன் தான் வராரு. வர்ணம் அப்படின்னு சொன்னாலே, வர்ணம் பூசி அழகு பண்ணிட்டாலே அது சுக்கிரன் தான் வந்துடுவார். அந்த பானை அப்படிங்கிறது மண்ணாலான பானைகள் வந்து செவ்வாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குயவர்கள் செவ்வாய், அவங்க செய்கிற அந்த பானைகளும் செவ்வாய். அந்த பானைகளை அடுப்பில் வச்சு விறகு வச்சு தீ மூட்டி நம்ம செய்கிற அந்த பொங்கலுக்கு விறகு அப்படிங்கிறதுல சனி வந்துடுவார். தீ அப்படிங்கிறதுல செவ்வாய் வந்துடுவார். பானையும் செவ்வாய், அதில் ஊற்றப்படுற தண்ணீர் வந்து சந்திரன் வந்துடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போடப்படுற பச்சரிசியும் சந்திரன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி போட்டு அதுக்கப்புறம் அங்கே வெல்லம், அதாவது கரும்பு சாறிலிருந்து எடுக்கப்பட்ட வெல்லம், அங்கேயும் சுக்கிரன் வந்துடுவார். அந்த வெல்லம் போட்டு அந்த அரிசி பொங்கல், அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து புதன். அங்கே புதனும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொங்கலில் சர்க்கரை போட்டு அந்த வெள்ளை அரிசி சாப்பாடு வந்து வெல்லம் கலந்து ஒரு பொங்கலாக மாறுறப்போ அந்த இடத்துல அது குரு காரகமாயிருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பொங்கல் எடுத்து வச்சு அந்த பொங்கல் பானையில் கட்டுற மஞ்சள், கரும்பு, அதுக்கு எல்லாமே காரகர் குரு தான். மஞ்சளுக்கு காரகர் குரு, கரும்புக்கு இயற்கை இனிப்பு அதுக்கு காரகரும் குரு தான். அதுக்கப்புறம் வாழை இலை அப்படிங்கிறதும் குரு தான். அதில் வைக்கப்படுற பொங்கல் மற்றும் அந்த கரும்பு, மஞ்சள் இதுக்கெல்லாமே குரு காரகராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எல்லா இதுவுமே வந்துடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் முந்திரி, அதாவது நெய், நம்ம பொங்கலுக்கு ஊற்றுற நெய் வந்து குரு,
முந்திரி வந்து ராகு ஃப்ரெண்ட். அதாவது முந்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆடம்பரமான விஷயம். அந்த இடத்துக்கு ராகு வருவார். முந்திரியை வந்து நீங்கள் அந்த பொங்கலில் நெய்யில் வறுத்த முந்திரியை பொங்கலில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ராகு ஆயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அங்கே ஒன்று கூடி அந்த இடத்த உங்களுக்கு அருமையாக அழகாக கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பொங்கலெல்லாம் சாமி கும்பிட்டு அந்த பொங்கலெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அங்கே வேலை பார்த்த எல்லாத்துக்கும் அந்த பொங்கலையெல்லாம் கொடுத்து அவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிற துணிமணிகள் கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்திட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு கூத்து பார்க்க அந்த மாதிரியெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த வயல்காடே அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட். அந்த அமைதி வரப்போ அந்த இடத்துல கேது வந்துடுவார். அது மாதிரி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகையில் முழு பங்களிப்பையும் தரும். இதுதான் வந்து கிரகங்களுக்கும் பொங்கலுக்குமான விசேஷம். இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கே போனாலும் சேஃபாக பத்திரமாக போயிட்டு வாங்க. எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.